இதுக்கெல்லாம் நாங்க அசரைய மாட்டோம், பயப்படவே மாட்டோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியில எந்த வருஷமும் இல்லாத மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்தனால எங்க பார்த்தாலும் தண்ணி மாதிரி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதான் ஒருவேளை காற்றாறு வெள்ளம் சொல்லுவாங்க போல. திரும்புற பக்கம்லாம் தண்ணி, அதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அது பாட்டில் ஓடிட்டு இருக்கு. எங்க ஊரை சுத்தி இருக்க நிறைய ஊர்ல குளம் ரோடெல்லாம் உடஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க. பக்கத்து ஊருக்காரங்களும் நம்ம ஊருக்காரங்க மாதிரி தானே. உடனே பைக் எடுத்துட்டு அவங்களாம் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நிறைய ஊர்ல ரோடெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு, தண்ணிலாம் ரொம்ப அதிகமாயிட்டு, வண்டி எதுவும் போக முடியல. மக்கள் யாருமே ஊருக்குள்ளேயே போக முடியல. ரோட்டுக்கு இந்த பக்கமே நின்று இருந்தாங்க. இருந்தாலும் பத்திரமா சேஃபா தான் இருக்காங்க. அட பாவிகளா, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல பத்திரமா சேஃபா இருங்கடா. நீங்க என்னடா புயல்ல ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? நாங்க சேஃபா தாங்க இருக்கோம். நாம மட்டும் சேஃபா இருந்தா எப்படிங்க? நம்ம சுத்தி இருக்கவங்க பத்திரமா சேஃபா இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாம இந்த புயலுக்குலாம் பயந்து வீட்டுல இருந்தா நல்லாவாங்க இருக்கும். இது என்ன புயலுங்க? இதோட பெரிய புயலே வரட்டும், அதுக்கு நாங்க பயப்படாம அசராம எதிர்த்து தான் நிப்போம். எங்க ஊரை சுத்தி இருக்க எல்லா ஊரையும் பார்த்துட்டு வரும்போது எங்க ஊருக்குள்ள எங்களாலேயே போக முடியல. எங்க ஊர் ரோடு வேற அடிச்சுட்டு போயிட்டு போட்டு 3 மாசம் தான் இருக்கும். இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. நீங்க பத்திரமா சேஃபா இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சேஃப்னு போட்டுங்க. உங்க ஊர் நிலவரம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.